வணக்கம். 8 மணி செய்திகளை விரைவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் சிறப்பு தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்ட அறைகளுக்கு பலத்த பாதுகாப்பு. சிசிடிவி கேமராக்கள் மூலம் 24 மணி நேரமும் தொடர்ந்து கண்காணிக்க ஏற்பாடு. தமிழ்நாட்டில் கடந்த தேர்தலை விட 3.5% வாக்குகள் குறைவாக பதிவானது. 2019ஆம் ஆண்டில் 72.4% ஓட்டுகள் பதிவான நிலையில் தற்போது 69.46% குறைவு. கடந்த 2019 தேர்தலை காட்டிலும் சென்னையில் 3 தொகுதிகளிலும் வாக்கு சதவீதம் குறைந்தது. மத்திய சென்னை, தென் சென்னை தொகுதிகளில் 54% வாக்குகளே பதிவாகின. வாக்குப்பதிவு அதிகமானதாக கருதி சமூக வலைதளங்களில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய பாஜக ஆதரவாளர்கள். உண்மையான புள்ளி விவரங்கள் வெளியானதால் சில மணி நேரங்களிலேயே ஏமாற்றம். நானூறு இடங்களில் வெற்றி என்ற பாஜகவின் படம் முதல் நாளிலேயே தோல்வி. பாஜக கட்டமைத்த பொய் பிம்பம் மூலம் கட்ட தேர்தலிலேயே நொறுங்கிவிட்டதாக விமர்சனம். பெங்களூரில் பிரதமர் மோடியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம். தமிழ்நாட்டில் செங்கலை போல கர்நாடகாவில் சொம்புகளை காண்பித்து ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிர்ப்பு. கர்நாடகாவுக்கு ஒன்றிய அரசு வறட்சி நிவாரணம் தராததை கண்டித்து சொம்புடன் விளம்பரம் வெளியிட்ட காங்கிரஸ். காங்கிரஸ் வெளியிட்ட விளம்பரத்தை பிரதமர் மோடியிடம் மேடையிலேயே காட்டிய தேவகவுடா. ஜாஃபர் சாதிக் வழக்கில் தவறான தகவல்களை அளித்த என்சிபி துணை தலைமை இயக்குநர் ஞானேஸ்வர் சிங் மீதான புகார்களை விசாரிக்க போதைப்பொருள் தடுப்பு பிரிவு உத்தரவு. மதுரை சித்திரை திருவிழா தேர் கட்டும் பணி நிறைவு. 57 அடியில் சுவாமி தேரும் 45 அடியில் அம்மன் தேரும் தயார். கேரளாவில் பறவை காய்ச்சல் பரவலை அடுத்து நாமக்கல் கோழிப் பண்ணைகளில் முன்னெச்சரிக்கை. கோழிகளுக்கு தடுப்பூசி போடப்பட்டு பாதுகாப்பு நடவடிக்கை. சத்தியமங்கலம் அடுத்த தாளவாடியில் 3வது நாளாக சூறைக்காற்றுடன் பலத்த மழை. குளிர்ச்சியான சூழலால் விவசாயிகள், பொதுமக்கள் மகிழ்ச்சி. பெரியகுளம் சுற்றுவட்டாரத்தில் கண்மாய் மற்றும் கிணற்று நீரை பயன்படுத்தி 2ஆம் போக நெல் சாகுபடி தீவிரம். கோடை மழை கை கொடுத்தால் நல்ல மகசூல் கிடைக்கும் என விவசாயிகள் நம்பிக்கை. ₹150 கொடைக்கானலின் முக்கிய சுற்றுலா தலங்களை பேருந்தில் சுற்றி வரலாம். சுற்றுலா பயணிகளை கவர்ந்த போக்குவரத்து கழகத்தின் அறிவிப்பு. ஜெய் பீம் படத்தின் உண்மை சம்பவத்தில் போலீஸ் அத்துமீறலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இறுதி இழப்பீடு வழங்கப்படுமா? தமிழ்நாடு அரசின் நிலைப்பாட்டை தெரிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே விவசாயம் செழிக்க வேண்டி மீன்பிடி திருவிழா. கட்லா, ஜிலேபி உள்ளிட்ட வகை வகையான மீன்களை போட்டி போட்டு அள்ளிச் சென்ற கிராம மக்கள். புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயிலில் சித்திரை தேரோட்டம் கோலாகலம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து தரிசனம்.
ஒன்றிய பாஜக அரசு கடந்த 10 ஆண்டுகளில் விளம்பரத்திற்கு மட்டும் 3641 கோடி ரூபாய் செலவு. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட தகவலில் அதிர்ச்சி. டிடி தொலைக்காட்சியின் லோகோவை காவி நிறத்திற்கு மாற்றியதற்கு கண்டனம். மீண்டும் நீல நிறத்திற்கே மாற்ற வேண்டும் என மம்தா பானர்ஜி வலியுறுத்தல். ஆந்திர சட்டப்பேரவை தேர்தலில் நகரி தொகுதியில் அமைச்சர் ரோஜா வேட்புமனு தாக்கல். கணவர் RK செல்வமணி உள்ளிட்டோருடன் ஊர்வலமாக சென்று மனு தாக்கல் செய்தார். 20 ஆண்டுகளுக்கு பிறகு நடிகர் விஜயின் கில்லி திரைப்படம் ரீ-ரிலீஸ். திரையரங்குகளில் ஆட்டம் பாட்டத்துடன் படத்தை வரவேற்று கொண்டாடும் ரசிகர்கள். செய்திகளை இனி விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் தேர்தலில் பதிவான வாக்கு பெட்டிகள் அனைத்தும் ஸ்ட்ராங் ரூம் என அழைக்கப்படும் பாதுகாப்பு மையங்களில் வைக்கப்பட்டு 24 மணி நேரமும் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. தென்சென்னை தொகுதியில் வாக்குகள் பதிவான மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள பாதுகாப்பு அறைகளில் வைக்கப்பட்டது. அரசியல் கட்சி முகவர்கள், போலீசார் அதிகாரிகள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டு 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மத்திய சென்னை தொகுதிக்கு பதிவான வாக்குகள் லயோலா கல்லூரியில் உள்ள ஸ்ட்ராங் ரூமில் வைக்கப்பட்டுள்ளது. இங்கு மட்டும் 108 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. வடசென்னை தொகுதி மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் அனைத்தும் வாக்கு எண்ணிக்கை மையமான ராணிமேரி கல்லூரியில் உள்ள பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டது. பின்னர் ஸ்ட்ராங் ரூம் சீல் வைக்கப்பட்டு 24 மணி நேரமும் போலீசார் கண்காணித்து வருகின்றனர். ஈரோடு தொகுதியில் வாக்கு எண்ணும் மையத்திற்கு கொண்டுவரப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் ஸ்ட்ராங் ரூம் எனப்படும் பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டது. சிசிடிவி கேமரா ECI கைட்லைன்ஸ் படி அந்த ஸ்ட்ராங் ரூம் உடைய டோர் தெரிகிற மாதிரியும் அந்த காரிடார் தெரிகிற மாதிரியும் அமைச்சிருக்கும். இது போக ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் எல்லா ஸ்ட்ராங் ரூமுக்கு வெளியே வச்சுருக்கோம் ECI கைட்லைன்ஸ் படி. ஸோ மொத்தமாக கிட்டத்தட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு 30க்கு மேலே சிசிடிவி உள்ளேயும் வெளியும் நம்ம அமைச்சிருக்கோம். சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி வாக்குப்பதிவு எந்திரங்கள் வாக்கு எண்ணும் மையமான காரைக்குடி அழகப்ப செட்டியார் பொறியியல் கல்லூரி மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் அமைக்கப்பட்ட ஸ்ட்ராங் ரூம்களில் அடுக்கி வைக்கப்பட்டது. அங்கு சிசிடிவி கேமராக்கள் அமைத்தும் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி தொகுதியில் பதிவான 1624 மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் வாக்கு எண்ணும் மையமான வஉசி அரசு பொறியியல் கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டது. வாக்குப்பதிவு எந்திரங்கள் VVPAT எந்திரங்களை சரிபார்த்து பாதுகாப்பாக அடுக்கி வைக்கும் பணியை மாவட்ட தேர்தல் அதிகாரியும் ஆட்சியருமான லட்சுமிபதி நேரில் ஆய்வு செய்தார். நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் அதிக எண்ணிக்கையிலான தொகுதிகளில் வாக்குப்பதிவு விகிதம் கடந்த தேர்தலை விட குறைந்துள்ளது. அதன்படி 40 தொகுதிகளிலும் பதிவான வாக்கு விகிதத்தை தற்போது பார்க்கலாம். திருவள்ளூர் தொகுதியில் 2019ஆம் ஆண்டு தேர்தலில் 72.33% வாக்குகள் பதிவான நிலையில் இந்த ஆண்டு தேர்தலில் 68.31 விழுக்காடாக குறைந்துள்ளது. தலைநகர் சென்னையில் உள்ள மத்திய சென்னை, தென் சென்னை, வட சென்னை ஆகிய 3 தொகுதிகளிலும் 2 முதல் 5 விழுக்காடு வரை வாக்குப்பதிவு குறைந்துள்ளது. ஒரு நகர்ப்புற சுணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நகர்ப்புறத்தில் நம்ம வாக்களித்தா என்ன வித்தியாசம் வரப்போகிறது, அதான் மற்றவங்க வாக்களிக்கிறாங்களே. ஸோ இதற்கு 47 வகையான நாங்கள் முயற்சி செய்தோம். நீங்கள் நினச்சி பாருங்கள், அந்த முயற்சி செய்திருக்காட்டா இந்த வாக்கும் வந்திருக்காது. நிறைய பேர் கேட்குறாங்க, இவ்வளோ முயற்சி செஞ்சீங்க வரலையானு. நாங்கள் அதுக்கான கரெக்டான பதில் சொல்கிறோங்க. 47 வகையான சொன்னத்தினால்தான் இந்த அளவுக்கு வந்தது. இன்னொன்று, மத்தியானத்துக்கு மேலே வெயில் இருக்கும்போது சற்று அதற்கான சுணக்கம் போன்ற பல்வேறு இது இருக்குது. அதே மாதிரி மல்டி ஸ்டோரி பில்டிங்லேயும் பலர் அதை எஃபர்ட் எடுக்கிறதுக்கு சற்று தயங்குகிறார்கள். அதேபோல காஞ்சிபுரம் தொகுதியில் 2019இல் 75.28% வாக்குகள் பதிவான நிலையில் இந்த ஆண்டு 71.55 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளது. அரக்கோணத்தில் 74.08%, வேலூரில் 73.42 விழுக்காடும், கிருஷ்ணகிரியில் 71.31 விழுக்காடும், தருமபுரியில் 81.48 விழுக்காடும் வாக்குகள் பதிவாகியுள்ளது. திருவண்ணாமலை தொகுதியில்
கடந்த தேர்தலில் 78.14% வாக்குகள் பதிவான நிலையில் இந்த ஆண்டு தேர்தலில் 73.88 குறைந்துள்ளது. ஆரணியில் 75.65 விழுக்காடும், விழுப்புரத்தில் 76.47%, கள்ளக்குறிச்சியில் 79.25 விழுக்காடும், சேலத்தில் 78.13% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. நாமக்கல் தொகுதியில் 78.16%, ஈரோடு, திருப்பூர், நீலகிரியில் தலா 70 விழுக்காடும், கோவையில் 64% வாக்குகளும் பதிவாகியுள்ளது. பொள்ளாச்சி, திண்டுக்கல்லில் தலா 70% வாக்குகள் பதிவான நிலையில் கரூரில் 78.61 விழுக்காடும், திருச்சியில் 67.45 விழுக்காடும், பெரம்பலூரில் 77.37 விழுக்காடும் வாக்குகள் பதிவாகியுள்ளன. கடலூரில் 2019ஆம் ஆண்டு தேர்தலில் 76.48% வாக்குகள் பதிவான நிலையில் இந்த தேர்தலில் 72.28% குறைந்துள்ளது. சிதம்பரம் தொகுதியில் 75.32%, மயிலாடுதுறையில் 70%, நாகையில் 71%, தஞ்சாவூரில் 68% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இருக்கிற கவர்மெண்ட் மேலே இருக்கிற நம்பிக்கை. இரண்டாவது அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இல்லாமல் இருந்திருக்கலாம். தேர்தல் நடக்கிறதுக்கும் முடிவுக்கும் நிறைய கேப் இருக்குது. அதுவே ஒரு பெரிய ஃபேக்டராக தெரியுது. மூணாவது நாலாவது ரீசன் பார்த்தோம்னா, சில இடத்து மதுரை மாதிரி ஏரியாவில் நிறைய ஃபெஸ்டிவல் டைம் அது. ஸோ அதுவுமே ஒரு காரணமாக கூட இருக்கலாம். அஞ்சாவது இது சம்மர் சீசன். ஸோ வெயிலுமே இளைஞர்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர்த்துமே அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. 2 to 4, 2லேருந்து 4 மணி வரைக்கும், இல்லை 12லேருந்து 4 மணி வரைக்கும் வெயில் தாக்கம் அதிகமாக இருந்ததுமே ஒரு காரணமாக இருக்கலாம். சிவகங்கையில் 63%, மதுரையில் 61%, தேனியில் 69%, விருதுநகரில் 70%, ராமநாதபுரத்தில் 68% வாக்குகள் பதிவாகியுள்ளன. அதேபோல தூத்துக்குடியில் 59.96 விழுக்காடும், தென்காசியில் 67.55 விழுக்காடும், நெல்லையில் 64.10 விழுக்காடும், கன்னியாகுமரியில் 65.46 விழுக்காடு வாக்குகளும், புதுச்சேரியில் 78.72% வாக்குகள் பதிவாகியுள்ளன. போதைப்பொருள் விற்பனை தொடர்பாக ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்ட வழக்கில் தவறான தகவல்களை அளித்ததாக போதைப்பொருள் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் மீதே விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பது தேசிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போதைப்பொருள் தயாரிக்க பயன்படும் சூடோபெட்ரைன் என்ற ரசாயன பொருளை சர்வதேச நாடுகளுக்கு கடத்தினார் என்ற புகாரில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஜாஃபர் சாதிக் என்பவர் கடந்த மார்ச் 9ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். இவரை டெல்லியில் கைது செய்த மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் ஏற்கனவே 3 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஜாஃபர் சாதிக்கின் கைது தொடர்பாக மத்திய போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு துணை தலைமை இயக்குநர் ஞானேஸ்வர் சிங் அளித்த பேட்டி சலசலப்பையும் பல்வேறு தரப்பினரின் ஆட்சேபத்தையும் உருவாக்கியிருந்தது. போதைப்பொருள் கடத்தலில் கிடைத்த பணத்தை தமிழ்நாட்டில் சில அரசியல் கட்சிகளுக்கு ஜாஃபர் சாதிக் கொடுத்தார் என்று உள்நோக்கத்துடன் ஞானேஸ்வர் தகவலை பரப்பியதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. டெல்லியில் ஜாஃபர் சாதிக் கைதான உடனேயே எதற்காக ஊடகங்களிடம் இந்த தகவல்களை ஞானேஸ்வர் சிங் பகிர்ந்து கொண்டார் என்று திமுக உட்பட பல்வேறு தரப்பினரும் கேள்வி எழுப்பினர். விசாரணை தொடங்கும் முன்பே இதுபோன்ற தகவல்களை வெளியிடலாமா என்று கேள்வி எழுப்பி காவல்துறை முன்னாள் அதிகாரிகளும் கடும் ஆட்சேபம் தெரிவித்தனர். ஞானேஸ்வர் சிங் தவறான தகவல்களை அளித்ததோடு ஒரு கட்சியை இலக்காக வைத்து அரசியல் உள்நோக்கத்துடன் பேட்டியளித்தார் என்று உள்துறை அமைச்சகத்திற்கு புகார்கள் சென்றன. அரசியல் நோக்கத்துடன் தவறான தகவல்களை ஞானேஸ்வர் சிங் அளித்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஞானேஸ்வர் சிங் மீதான புகார் குறித்து மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் மணீஷ்குமார் விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. ஞானேஸ்வர் கூறிய தகவலின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் பாஜக, அதிமுக பிரச்சாரங்களை முன்னெடுத்த நிலையில் அவருக்கு எதிராக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நானூறு தொகுதிகளில் வெல்வோம் என்ற பாஜகவின் திரைப்படம் முதல் நாளிலேயே படுதோல்வியை அடைந்துவிட்டதாக பீகார் முன்னாள் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் விமர்சித்துள்ளார். 18வது நாடாளுமன்ற மக்களவைக்கான தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 400 இடங்களில் வெல்லும் என்று பாஜக கூறி வரும் நிலையில் இந்த கருத்தை தேஜஸ்வி யாதவ் கூறியிருக்கிறார்.
பீகார் தலைவர் பாட்னாவில் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு ராஷ்டிரிய ஜனதா தள தலைவரும் அந்த மாநிலத்தின் முன்னாள் துணை முதலமைச்சருமான தேஜஸ்வி யாதவ் பேட்டியளித்தார். இந்த மக்களவைத் தேர்தலில் 400 தொகுதிகளில் வெல்வோம் என்ற பாஜகவின் திரைப்படம் நேற்று நாடு முழுவதும் நடைபெற்ற முதற்கட்ட தேர்தலிலேயே படுதோல்வியை சந்தித்துவிட்டதாக கூறியுள்ளார். பாஜகவின் நாட்கள் முடிந்துவிட்டது என்றும் பொய்கள் மற்றும் அறிக்கைகளால் உருவாக்கப்பட்ட பாஜகவின் மலை இடிந்துவிட்டதாகவும் தேஜஸ்வி கூறியுள்ளார். மரப்பானை மீண்டும் மீண்டும் கொதிக்காது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். देखिए, चारों सीट जो है हम लोग जीत रहे हैं, महागठबंधन जीत रही है और बहुत ही अच्छा पोजीशन है. हमने तो ब्लॉक वाइज मीटिंग की है, जो फीडबैक आया है बहुत ही बढ़िया आया है और वन साइडेड आया है. जो बीजेपी का 2024 का 400 पार का जो फिल्म था वो फर्स्ट डे ही जो है सुपर फ्लॉप हो गया है और काट की हांडी जो है बार बार नहीं चढ़ती है. ராஜஸ்தான் முன்னாள் துணை முதலமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான சச்சின் பைலட் இதே கருத்தை தெரிவித்துள்ளார். ராஜஸ்தானில் அனைத்து காங்கிரஸ் வேட்பாளர்களும் வெற்றி பெறுவர் என்று கூறியுள்ள அவர், தெற்கில் பாஜக முற்றாக துடைத்தெறியப்படும் என்றும் வடக்கில் பாதி அளவுக்கு துடைத்தெறியப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். நேற்று நாடு முழுவதும் முதற்கட்டமாக 21 மாநிலங்களில் 102 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்துள்ளது. அசோக் சவானை சிறைக்கு அனுப்புவேன் என்று கடந்த 2014ஆம் ஆண்டு அளித்த வாக்குறுதியை பிரதமர் மோடி இப்போது நிறைவேற்றுவாரா என்று காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது. மும்பை ஆதர்ஷ் ஹவுசிங் சொசைட்டி ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அசோக் சவான் குறித்து கடந்த 2014ஆம் ஆண்டு தேர்தல் பரப்புரையின் போது மோடி கடுமையாக சாடினார். அப்போது காங்கிரஸ் கட்சியில் இருந்த அசோக் சவானை விமர்சித்த மோடி, இதுபோன்ற ஊழல்வாதிகளுக்கு கட்சி தலைமை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கியுள்ளது என்றும், பாஜக ஆட்சி அமைந்ததும் அசோக் சவான் சிறை செல்வார் எனவும் வாக்குறுதியளித்தார். இந்நிலையில் அண்மையில் பாஜகவில் இணைந்த அசோக் சவானை பிரதமர் மோடி தற்போது பரப்புரை கூட்டத்தில் வரவேற்று பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுவே பிரதமர் மோடியின் வாஷிங் மெஷின் அரசியல் என்று பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். अशोक चव्हाण के खिलाफ कार्रवाई होगी, ये कहां तक नहीं कहा था? क्या टिकट देना ये कार्रवाई है क्या? और बेशर्मी तो देखो, बेशर्मी की हद तो देखो. कांग्रेस पार्टी के नेता कहते हैं कानून उनको चुनाव लड़ने से कोई रोक नहीं सकता है. क्या कांग्रेस पार्टी का ये कानून है कि ऐसे लोगों को आप टिकट दें? ना पड़ा. आपको इस स्थिति से निकालने के लिए एनडीए सरकार प्रतिबद्ध है. यहां एकनाथ शिंदे जी, देवेंद्र फडणवीस जी और अजीत पवार जी मिलकर किसानों के हित में काम कर रहे हैं. और अब तो एक क्षेत्र में और खुशी की बात है, अशोक जी भी हमारे साथ आ गए हैं. இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ், 2014ஆம் ஆண்டு அளித்த வாக்குறுதிப்படி பிரதமர் மோடி தற்போது அவரது கட்சியில் உள்ள அசோக் சவானை சிறைக்கு அனுப்புவாரா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். வெறும் 150 ரூபாயில் கொடைக்கானலில் முக்கிய சுற்றுலா தலங்களை அரசு பேருந்தில் சுற்றி வரலாம் என்னும் போக்குவரத்து கழகத்தின் அறிவிப்பால் பயணிகள் உற்சாகமடைந்துள்ளனர். கோடை வெயில் சுட்டெரிக்கும் நிலையில் கொடைக்கானலை நோக்கி சுற்றுலா பயணிகள் படையெடுக்க தொடங்கியுள்ளனர். தற்போது முதல் ஜூன் முதல் வாரம் வரை கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் கூட்டம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு பேருந்து போக்குவரத்து கழகம் சார்பில் கொடைக்கானலில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களான மோயர் சதுக்கம், பைன்மரக்காடுகள், குணா குகை, தூண்பாறை, அப்பர் லேக் வியூ, சைலண்ட் வேலி உள்ளிட்ட 12 சுற்றுலா தலங்களுக்கு செல்வதற்கு பெரியோருக்கு 150 ரூபாய், 12 வயதிற்கு உட்பட்டோருக்கு 75 ரூபாய் எனவும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இது சுற்றுலா பயணிகளிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. வைஃபோட கொடைக்கானல் வந்திருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா அரசு சிறப்பு பஸ் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது அரசு பார்த்தீங்கன்னா ஒரு 12 பிளேஸ் சுற்றி காட்டுறாங்க. குணா கேவ், அப்பர் லேக்,
ரோஸ் கார்டன் அந்த மாதிரி வந்து 12 பிளேஸ் வந்து சுற்றி காட்டுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் வந்து ஜேர்னி பண்ணுறோம். எங்களுக்கு பட்ஜெட் வைஸும் எங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. வந்திருக்கேன், ஃபேமிலியோடு வந்திருக்கோம். இங்கே கொடைக்கானலை சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய செலவாகுமோ அப்படின்ற ஒரு பயத்தோடு வந்திருந்தோம். ஆனால் பார்த்தா இங்கே ரொம்ப கம்மியான செலவில் இந்த ஒரு 12 முக்கியமான இடங்களை சுற்றி பார்க்குறதுக்கு அரசாங்கம் ஒரு சிறப்பான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இப்போ பெரியவங்களுக்கு ஒரு 150 ரூபா சார்ஜில், இதுவும் சின்னவங்களுக்கு 12 வயசுக்கு குறைஞ்சவங்களுக்கு 75 ரூபா கட்டணத்துலேயும் 12 முக்கியமான இடங்களை சுற்றி பார்க்குறதுக்கு அரசாங்க பேருந்து மூலியமாக சிறப்பான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. மேலும் காலையில் 9 மணி முதல் கூட்டத்தை பொறுத்து சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து கழக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். பட்ஜெட் பயணமாக வரக்கூடியவர்களுக்கு இந்த 150 ரூபாய் பேருந்து பயணம் மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக பயனாளிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த கோடை சீசன் மட்டுமல்லாது இதுபோன்ற மற்ற சீசன்களிலும் வசதிகளை செய்து தர வேண்டும் என்றும் பயணிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். இனி உலகம் முழுவதும் நடந்த நிகழ்வுகளை துல்லியமாகவும் துரிதமாகவும் வழங்கும் விறுவிறு செய்திகள். 20 ஆண்டுகளுக்கு பிறகு நடிகர் விஜயின் கில்லி திரைப்படம் மறுவெளியீடு செய்யப்பட்டுள்ளதை அவரது ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். 2004ஆம் ஆண்டு நடிகர் விஜய் நடித்து வெற்றி பெற்ற கில்லி திரைப்படம் வெளியாகி 20 வருடங்கள் நிறைவடைகிறது. இத்திரைப்படம் தமிழ்நாடு முழுவதும் மீண்டும் ரீரிலீஸ் செய்யப்பட்டுள்ளது. அதனை கொண்டாடும் வகையில் சென்னை அம்பத்தூரில் உள்ள முருகன் திரையரங்கில் ஏற்பாடு செய்யப்பட்ட சிறப்பு காட்சியை காண விஜய் ரசிகர்கள் ஏராளமானோர் குவிந்தனர். விஜய் கட் அவுட் முன்பாக பட்டாசு வெடித்தும் பாலாபிஷேகம் செய்தும் ரசிகர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதேபோல் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் உள்ள பானு திரையரங்கில் கில்லி படம் ரீரிலீஸ் செய்யப்பட்டது. விஜய் ரசிகர்கள் கேக் வெட்டி ஆடிப்பாடி கொண்டாடினர். மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் நாளை மறுநாள் தேரோட்டம் நடைபெறவுள்ளது. இதையொட்டி 57 அடி உயரத்திலான சுந்தரேஸ்வரரின் தேர் மற்றும் 45 அடி உயரத்திலான மீனாட்சியம்மன் எழுந்தருளும் தேரை வடிவமைக்கும் பணி இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளது. உலக புகழ்பெற்ற சித்திரை திருவிழா கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நாளை நடைபெறவுள்ளது. அதனைத் தொடர்ந்து 21ஆம் தேதி தேரோட்ட நிகழ்ச்சியும் விழாவின் சிகர நிகழ்ச்சியாக வரும் 23ஆம் தேதி கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சியும் நடைபெறவுள்ளது. சித்திரை திருவிழா களை கட்ட தொடங்கியுள்ளதால் மதுரை மாநகரம் முழுவதும் விழாக்கோலம் பூண்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் சுற்றுவட்டாரங்களில் 2ஆம் போக நெல் சாகுபடி பணிகளில் விவசாயிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். கண்மாய்கள் மற்றும் கிணறுகளில் இருக்கும் நீர் இருப்பை பயன்படுத்தி பெரியகுளம் தென்கரை, வடகரை உள்ளிட்ட பகுதியில் உள்ள 5000 ஏக்கரில் 2ஆம் போக நெல் நடவு பணிகளில் விவசாயிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். குறுகிய கால பயிர்களான நெல்லூர் 449, கோவை 43 மற்றும் 45, ஆடுதுறை 39, 45 உள்ளிட்ட ரகங்களை விவசாயிகள் நடவு செய்து வருகின்றனர். கோடை மழை பெய்தால் நல்ல மகசூல் கிடைக்க வாய்ப்புள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். முதல் போக சாகுபடியின் போது பருவம் தவறி பெய்த மழையால் நீர் தேவை குறைந்தது. இதனால் நீர்நிலைகளில் தேக்கி வைக்கப்பட்ட 30% நீர் மட்டுமே வேளாண் பணிகளுக்கு பயன்படுத்தப்பட்டது. ஆந்திர மாநிலம் நகரி தொகுதியில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ரோஜா வேட்புமனு தாக்கல் செய்தார். ஆந்திராவில் மே 13ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தலுடன் சட்டமன்ற தேர்தலும் நடைபெறவுள்ளது. எனவே வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருகின்றனர். இந்நிலையில் நகரி தொகுதியில் இருந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் சார்பில் மீண்டும் போட்டியிடும் அமைச்சர் ரோஜா ஆதரவாளர்கள் கட்சி தொண்டர்களுடன் ஊர்வலமாக சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார். ஈரோடு மாவட்டம் தாளவாடி சுற்றுவட்டார பகுதிகளில் 3வது நாளாக சூறைக்காற்றுடன் மழை பெய்தது. இதனால் கோடை வெப்பத்தின் தாக்கத்தில் இருந்து தாளவாடி சுற்றுவட்டார மக்கள் தப்பியுள்ளனர். தமிழ்நாட்டிலேயே அதிகபட்சமாக ஈரோடு மாவட்டத்தில் கடுமையான வெயில் வாட்டி வருகிறது. இதற்கு மாறாக மாவட்டத்தின் எல்லைப் பகுதியான தாளவாடி சுற்றுவட்டார பகுதிகளில் சில நாட்களாக விட்டு மழை பெய்து வருகிறது. தொடர்ந்து 3வது நாளாக தாளவாடி, சிக்கள்ளி, அண்ணாநகர், இக்கலூர், தலமலை, ஆசனூர் ஆகிய பகுதிகளில் சூறைக்காற்றுடன் மழை பெய்தது. இதனால் வெப்பம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் தாளவாடி சுற்றுவட்டார மக்கள் கோடை வெயிலில் இருந்து தப்பியுள்ளனர்.
பாஜக வேட்பாளர்கள் இப்போதே தோல்விக்கு முன்னுரை பாடத் தொடங்கிவிட்டதாக திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆரம்பத்தில் அடானா என்னும் மகிழ்ச்சி ராகம் பாடத் தொடங்கும் பாஜகவினர் முடிவில் முகாரி எனும் துன்பராகம் பாடுவதாக தெரிவித்துள்ளார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், வினோத் பி செல்வம் போன்றோர் தோல்விக்கு இப்போதே அச்சார சமாதானம் சொல்ல ஆரம்பித்து விட்டதாக கூறியுள்ள கி வீரமணி, அதற்கு அண்ணாவின் எழுத்தோவியமான ஆரம்பத்தில் அடானா முடிவில் முகாரி என்னும் சொற்பதத்தை மேற்கோள் காட்டியுள்ளார். கேரளாவில் பறவை காய்ச்சல் பரவி வருவதால் கோவை மாவட்ட தமிழ்நாடு எல்லைகளில் கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஆலப்புழா மாவட்டத்தில் பண்ணைகளில் பறவை காய்ச்சல் பரவி வாத்துகள் உயிரிழந்தது தெரியவந்துள்ளது. தமிழ்நாட்டிலும் பாதிப்பு பரவாமல் இருக்க ஆனைக்கட்டி, வாளையாறு, மேல்பாவி, நடுப்புனி, வடக்காடு உள்பட 12 சோதனை சாவடிகளில் கால்நடை பராமரிப்பு துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வரும் வாகனங்களில் கோழி தீவனம் உள்ளிட்டவை கொண்டு வரப்படுகிறதா என்று கண்காணிப்பதோடு வாகனங்களில் கிருமி நாசினி தெளித்தும் அனுமதித்து வருகிறார்கள். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் அமைந்துள்ள வேதகிரீஸ்வரர் கோயிலில் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. வேதகிரீஸ்வரர் மலைக்கோயிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் 7ஆம் நாளில் திருத்தேர் உற்சவம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அலங்காரத்தில் சுவாமிகள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். பெங்களூரில் மோடியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் போராட்டம் நடைபெற்றது. அப்போது சொம்பு பாத்திரத்தை கைகளில் ஏந்தியபடி காங்கிரஸ் தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் பிரதமர் மோடி இன்று தேர்தல் பிரச்சாரம் செய்கிறார். இதற்காக பெங்களூருவுக்கு வரும் பிரதமர் மோடிக்கு எதிராக அம்மாநில காங்கிரஸ் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. அப்போது ஜிஎஸ்டி வரியின் மூலம் கோடிக்கணக்கான ரூபாய்களை பெறும் ஒன்றிய அரசு கர்நாடக மாநிலத்திற்கு சொற்ப தொகையையே திருப்பித் தருவதாக குற்றம் சாட்டப்பட்டது. போராட்டத்தின் போது காங்கிரஸ் தொண்டர்கள் கைகளில் சொம்பு பாத்திரங்களை ஏந்தியபடி மோடி அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். தமிழ்நாட்டில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளதை குறிக்கும் வகையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செங்கல்லை காண்பிப்பதைப் போல கர்நாடகாவில் காங்கிரசார் சொம்பு பாத்திரத்தை காண்பித்து போராட்டம் நடத்தினர். We give 100 rupees to Government of India in taxes and Kannadigas get rupees 13 back only. When they demand their share of their own taxes, Modi ji gives them chombu. When there is drought in the state, for 6 months now, Congress government of Karnataka is asking for 17,400 crores of drought relief money for our farmers, for our poor across the state from NDRF funds, National Disaster Relief Fund. Modi ji gives us chombu. காங்கிரஸ் கட்சியின் சொம்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இதனிடையே பெங்களூரில் மோடி பங்கேற்ற பிரச்சார பொதுக்கூட்ட மேடையில் காங்கிரஸ் கட்சியின் சொம்பு விளம்பரத்தை மதச்சார்பற்ற ஜனதா தளம் தலைவர் தேவகவுடா பாஜக தொண்டர்களிடையே காண்பித்தார். அந்த புகைப்படத்தை தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ள காங்கிரஸ் கட்சி கர்நாடகாவிற்கு எதுவும் செய்யாத பிரதமர் மோடி காளி சொம்பு என்கிற நிதர்சனத்தை எதிர்கொள்கிறார் என்று குறிப்பிட்டுள்ளது. மக்களவைத் தேர்தல் முடிவில் 6.5 கோடி கர்நாடக மக்களும் பாஜகவுக்கு அதே காளி சொம்பை பரிசளிப்பார்கள் எனவும் காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது. ரெய்டுகள் மூலம் நன்கொடை வசூலிப்பது எப்படி, நன்கொடை பெற்ற பிறகு ஒப்பந்தங்கள் விநியோகிப்பது எப்படி என்பது குறித்து பிரதமர் மோடி பள்ளி அமைத்து பாடம் நடத்துவதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மக்களவைத் தேர்தல் முதல்கட்ட வாக்குப்பதிவு நிறைவுற்ற நிலையில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு வரும் 26ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்நிலையில் பாஜக மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள ராகுல் காந்தி தனது எக்ஸ் தளத்தில் மோடி குறித்த ஒரு வீடியோவை பதிவிட்டுள்ளார்.
மோடி நாட்டில் ஊழல் செய்வது எப்படி என்று சொல்லிக் கொடுப்பதுடன் முழு அறிவியல் ஊழல் என்ற பாடத்தின் கீழ் நன்கொடை வியாபாரம் உட்பட ஒவ்வொரு அத்தியாயத்தையும் அவரே விரிவாக கற்பிப்பதாக கூறியுள்ளார். ரெய்டு நடத்தி நன்கொடை வசூலிப்பது எப்படி, நன்கொடை பெற்ற பிறகு ஒப்பந்தங்கள் எவ்வாறு விநியோகிக்கப்படுகின்றன, ஊழல்வாதிகளை தங்கள் கட்சியில் சேர்த்து புனிதர்களாக்கும் வாஷிங் மிஷின் எப்படி வேலை செய்கிறது என்பது குறித்து பிரதமரே பாடம் நடத்துவார் என்றும் ராகுல் காந்தி பதிவிட்டுள்ளார். மத்தியில் இந்தியா கூட்டணி அரசு அமைந்ததும் இந்த ஊழல் பள்ளி பூட்டப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். தேர்தல் நன்கொடை பத்திரம் விவகாரத்தில் ராகுல் காந்தியை பிரதமர் மோடி ஊழலின் சாம்பியன் என்று விமர்சித்திருந்த நிலையில் அவர் தற்போது பிரதமருக்கு பதிலடி கொடுத்துள்ளார். இதனிடையே பீகாரில் இன்று ராஷ்டிரிய ஜனதா தளம் தலைவர் தேஜஸ்வியுடன் பிரச்சாரம் மேற்கொண்ட ராகுல் காந்தி பாஜகவுக்கு 150 இடங்களுக்கு மேல் கிடைக்காது என கூறியுள்ளார். பாகல்பூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற அவர் பாஜகவினர் அதிகப்படியான இடங்களை பெறுவோம் என்று தொடர்ந்து கூறி வருகிறார்கள், ஆனால் அவர்களுக்கு 150 இடங்களுக்கு மேல் கிடைக்காது என கூறினார். இந்தியா கூட்டணி அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் அக்னி வீரர் திட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்றும் உறுதியளித்த அவர் விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்யப்படுவதுடன் குறைந்தபட்ச ஆதரவு விலையும் வழங்கப்படும் என்று கூறினார். பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தேர்தல் பத்திரம் மூலம் நன்கொடை வழங்கும் நடைமுறை மீண்டும் கொண்டுவரப்படும் என்று ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியதற்கு காங்கிரஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. தேர்தல் பத்திரம் குறித்து பல்வேறு தரப்பினருடன் ஆலோசனை மேற்கொள்ள வேண்டியுள்ளது என்றும் அதன் பிறகு அனைவரும் ஒப்புக்கொள்ளும் வகையில் மாற்றம் செய்து தேர்தல் பத்திரம் மூலம் நன்கொடை வழங்குவது நடைமுறைப்படுத்தப்படும் என்று முன்னதாக நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருந்தார். இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ், மக்கள் பணத்தை கொள்ளையடிப்பதையே பாஜக விரும்புகிறது என்று காட்டமாக விமர்சித்துள்ளார். ஏற்கனவே மக்களின் 4 லட்சம் கோடி பணத்தை பாஜக கொள்ளையடித்து விட்டதாக குற்றம் சாட்டியுள்ள ஜெய்ராம் ரமேஷ், மீண்டும் ஆட்சிக்கு வந்து எத்தனை லட்சம் கோடி பணத்தை கொள்ளையடிக்க பாஜக திட்டமிட்டுள்ளது என்று தெரியவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடை சரியான முறையிலேயே பெறப்பட்டது என்று இப்போதும் பிரதமர் மோடி பேசி வருகிறார் என்று கூறியுள்ள மாநிலங்களவை உறுப்பினர் கபில் சிபல், உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு பிறகும் இவ்வாறு பேசுவது தவறானது என்று கருத்து தெரிவித்துள்ளார். प्रधानमंत्री जी आज भी कहते हैं कि ये गलत इलेक्टोरल बॉन्ड जो लाए गए थे वो सही तरीके से लाए गए थे। हालांकि सुप्रीम कोर्ट ने जब फैसला दे दिया कि ये गलत था तो प्रधानमंत्री जी को इलेक्शन के दौरान ऐसी बात नहीं करनी चाहिए. தேர்தல் பத்திர நடைமுறை அரசியல் சாசனத்திற்கு எதிரானது, சட்டவிரோதமானது என்று கூறி உச்சநீதிமன்றம் அதனை ரத்து செய்துள்ளது. ஆனாலும் தேர்தல் நேரத்தில் பிரதமரும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் தேர்தல் பத்திரம் முறையானது என்று பேசுவது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கோவை, தென் சென்னை, மத்திய சென்னை போன்ற நகர்ப்புற தொகுதிகளில் வரலாறு காணாத வகையில் வாக்குப்பதிவு சதவீதம் உயர்ந்ததாக நேற்று வெளியான தகவலால் உற்சாகத்தில் துள்ளி குதித்த பாஜகவினர் அதற்கு மாறாக அடுத்த சில மணி நேரத்தில் வெளியான புள்ளி விவரத்தால் அதிர்ச்சிக்கு ஆளாகினர். மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு நேற்று மாலை 6 மணிக்கு முடிவடைந்ததும் இரவு 7 மணியளவில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ, தென்சென்னையில் 67.35%, மத்திய சென்னையில் 67.82%, வடசென்னையில் 69.26% வாக்குகள் பதிவானதாக அறிவித்தார். இது சில வாக்குப்பதிவு மையங்களில் இருந்து பெறப்பட்ட தரவுகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட உத்தேச வாக்குப்பதிவு விவரம் என்றும் சாஹூ தெரிவித்தார். வழக்கமாக 60%க்கும் குறைவாக வாக்குகள் பதிவாகும் சென்னையில் வாக்குப்பதிவு சதவீதம் உயர்ந்தது பலரையும் வியப்பில் ஆழ்த்தியது. இதேபோல் கோவை தொகுதியிலும் 71.17% வாக்குகள் பதிவானதாக சாகு அறிவித்ததும் வியப்புடன் பார்க்கப்பட்டது. மாலை 5 மணிக்கு கோவையில் 61ஆக இருந்த வாக்குப்பதிவு சதவீதம் கடைசி 1 மணி நேரத்தில் 10% அதிகரித்தது எப்படி என்றும் விவாதங்கள் எழுந்தன. ஆனால் பாஜகவினரோ கூடுதலாக பதிவான வாக்குகள் அனைத்தும் தங்கள் அணிக்கே விழுந்ததாக சமூக வலைதளங்களில் கொண்டாட தொடங்கினர். தமிழ்நாட்டில் மோடி அலை வீசிவிட்டதாகவும் திமுகவின் கோட்டை என கூறப்படும் சென்னை பாஜகவின் கோட்டையாக மாறப்போகிறது என்றெல்லாம் புலங்காகிதம் அடைந்தனர். கோவையில் அண்ணாமலை மேஜிக் பலித்துவிட்டதாகவும் வெளிநாட்டில் இருந்தெல்லாம் பாஜக ஆதரவு வாக்காளர்கள் வந்து வாக்களித்ததால் பாஜக 10க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கைப்பற்றப் போகிறது என்றெல்லாம் பதிவிட்டனர். தமிழ்நாட்டின் நகர்ப்புறங்களில் வாக்காளர்கள் மத்தியில் எழுச்சி ஏற்பட்டிருப்பது பாஜகவுக்கு சாதகமாக இருக்கலாம் என வட இந்திய ஊடகங்கள் விவாதம் வரை சென்றுவிட்டன. ஆனால் திமுக மற்றும் அதிமுகவினரோ வாக்குப்பதிவு வழக்கமான அளவிலேயே இருந்ததாகவும் புள்ளி விவரம் சரியானதா என்றும் கேள்வி எழுப்பத் தொடங்கினர். சென்னை
துணை தேர்தல் அதிகாரிகளும் வாக்குப்பதிவு உயர்ந்ததாக வெளியான தகவலை ஏற்கவில்லை. இந்நிலையில் நள்ளிரவில் தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்ட வாக்குப்பதிவு சதவீத விவரங்கள் படி வடசென்னை தொகுதியில் 60%, தென் சென்னையில் 54%, மத்திய சென்னையில் 53.91% மட்டுமே வாக்குகள் பதிவாகியிருந்தன. இந்த மூன்றுமே கடந்த தேர்தலை விட குறைவான வாக்குப்பதிவு சதவீதமாகும். இதேபோல் கோவையிலும் 64.81% மட்டுமே வாக்குகள் பதிவாகியிருந்தன. இது கடந்த தேர்தலை விட 1% அதிகம் என்றாலும் 7 மணிக்கு கூறப்பட்டதை விட 7% குறைவு என்பதால் பாஜகவினர் அதிர்ச்சியடைந்தனர். வாக்குப்பதிவு சதவீதம் உயரவில்லை என்பதால் பாஜகவினரின் திடீர் கொண்டாட்டம் சில மணி நேரங்களில் சோகமாக மாறியது. இரவு 7 மணி முதல் 12 மணிக்குள் என்ன நடந்துவிட்டது என கேள்வி எழுப்பிய பாஜக ஆதரவாளர்கள் தேர்தல் ஆணையத்தின் மீதே பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர். பாஜகவினரின் இந்த விமர்சனங்கள் உத்தேசமான வாக்குப்பதிவு சதவீதம் என்பது பற்றிய அவர்களது அறியாமையை காட்டுவதாக பதில் விமர்சனங்களும் எழுந்துள்ளன. எப்படியாவது வாக்கு சதவீதம் அதிகரித்து விடாதா என எதிர்பார்த்து காத்திருந்தவர்களின் ஏமாற்றமே பாஜகவினரின் கருத்துகளில் வெளிப்படுவதாகவும் விமர்சனம் எழுந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.